ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஒதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராவின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற துறையில் இருந்து பஞ்சபூதங்களில் அல்லது பஞ்ச அங்கத்தில் ஒன்றான கர்ணம் என்ற ஒரு பகுதியிலிருந்து இன்று மொத்தம் 11 கர்ணம், அதில் கடைசி கரணமான கிம்ஸ்துக்கணம் என்ற கர்ணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள், செயல்பாடுகள், பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் சார்ந்த தகவலை இந்த காணொலியில் பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. இதுவரை தொடர்ந்து அனைத்து கர்ணங்களில் பிறந்தவர்களுக்கும் பதிவுகளாக கர்ணமும் அதனுடைய பலன்களும் என்ற வகையில் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கிம்ஸ்துக்கணம் என்ற கடைசி கரணம், இது அசுப குணாதிசயம் கொண்ட கரணம் என்று பார்க்கும் பொழுது, இதனுடைய அதிதேவதை என்று பார்க்கும்போது லட்சுமி தேவி, மிருகம் என்று பார்க்கும்போது விலங்கின் உருவம் புழு, அதிதேவதை என்று பார்க்கும்பொழுது வாயு பகவான், தெய்வம் தன்வந்திரி, கோவில்கள் ஸ்ரீரங்கம் தன்வந்திரி பகவான், வைத்தீஸ்வரன் கோவில். நெருப்பு ராசியில் தொண்டி தேவக்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வழிபடலாம். நிலராசியில் பிறந்தவர்கள், கிம்ஸ்துக்கண கரணத்தில் பிறந்தவர்கள் ஓசூர் சந்திரசூடேஸ்வரரை வழிபடலாம். காற்று ராசியில் பிறந்து கிம்ஸ்துக்கண கரணத்தில் பிறந்தவர்கள் காங்கேய முத்தீஸ்வரரை வழிபடுவது சாலச் சிறந்தது. நீர் ராசியில் பிறந்து கிம்ஸ்துக்கண கரணத்தில் பிறந்தவர்கள் அறந்தாங்கி அருகிலுள்ள ஆவுடை ஈஸ்வரரை வழிபட்டு வருவது சாலச் சிறந்தது. மலர் என்று பார்க்கும் பொழுது கொங்கு மலர், ஆகாரம் என்று பார்க்கும் பொழுது சர்க்கரை, பூசுவது ஜவ்வாது, ஆபரண மொத்து, தூபம் குங்குளியம், வஸ்திரம் அரைச்சட்டை, மேல் வஸ்திரம் துண்டு, பாத்திரம் என்று பார்க்கும் பொழுது மூங்கிலால் ஆன குடுவை. கோவில்களில் தானம் செய்யும் பொழுது எடைக்கு எடை சர்க்கரை தானம் செய்யலாம், அல்லது இவற்றை கோவில்களில் துலாபாரம் என்று சொல்லப்படுகிறது. குலதெய்வத்திற்கு முத்து மாலை வாங்கி கொடுக்கலாம், அது சாலச் சிறந்த பரிகாரமாக அமைகிறது. வீட்டில் வணங்கி வரும் தெய்வத்திற்கு முத்து மாலை அணிவித்து மந்திர ஜபம் சொல்லி வழிபடலாம். கோயில் பூஜைகளுக்கு தேவையான அளவு குங்குளியம் வாங்கி தரலாம், அதோடு சேர்த்து மட்டிப்பால் சாம்பிராணியும் வாங்கி தரலாம். வீட்டில் சாம்பிராணியுடன் குங்குளியம் கலந்து அதோடு சேர்த்து வெண்கிடகு கலந்து தூபமிடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான தோஷங்கள் மற்றும் துஷ்ட சக்திகளினுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். வஸ்திரமாக துண்டு, மேல் சட்டை, ஜாக்கெட் பிட் போன்றவற்றை கொடுக்கலாம். நாம் நம்மை அறியாமலேயே வீட்டில் நடக்கும் விசேஷங்களுக்கும் மாங்கல்ய பூஜைக்கும் வருபவர்களுக்கு மேலாடை துணிகள், அதாவது ஜாக்கெட் பிட், வேட்டி துண்டு வாங்கி தந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனித்திருப்பீர்கள். அது இந்த கர்ணநாதனுக்குரிய சாலச்சிறந்த பரிகாரம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஜாதகர் வளர்வரையும் இக்கரணம் கூடிய நன்னாளில் பிறந்தவர்களாக மருத்துவர்களாக இருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் ஏதேனும் ஒரு பணியில் இருக்க அதிகமான வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கிறது. இயல்பாகவே இவர்களுக்கு 3ஆம் இடம் பாதிக்கிறது. கிம்ஸ்துக்கண கரணத்தில் ஒரு சம்பவம் செய்தால் அது திட்டமிட்டு நடத்தினால் அச்சம்பவத்தின் தாக்கம் 3 நாட்கள் மட்டுமே நீடிக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து, ஒரு சுப நிகழ்வுகள் நடந்தாலோ அல்லது ஒரு அசுப நிகழ்வுகள் நடந்தாலோ இந்த கிம்ஸ்துக்கண கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சம் 3 நாள் மட்டுமே அது மனதை சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. உதாரணமாக, ஒருவருக்கு ஆத்மார்த்தமாக வாழ்த்தினாலோ அல்லது முத்தமிட்டாலோ அதனுடைய உணர்வு 3 நாட்கள் நினைவில் நீடித்து நிற்கும் என்பதை நடைமுறையில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. ஒருவரை நாம் இந்த கர்ணத்தில் திட்டுவிட்டாலோ அதன் வழியும் 3 நாள் வரை இருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்த இடத்திலேயே உலகியல் தகவல்கள் அனைத்தும் கிடைக்கப் பெறுகிறார்கள். மருத்துவம், மூலிகை சார்ந்த விஷயங்களில் அதிக அறிவும் நல்ல ஞானம் இயற்கையாகவே இவர்களுக்கு கிடைக்காது. காம திரிகோண ராசிகளில் ராகுவினுடைய நட்சத்திரம் இருப்பதால் இவர்களுக்கு அதிக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஆசையை தூண்டிவிடுகிறது. இவர்களுக்கு எளிதில் யோக சக்தி உண்டு. இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் தீங்கு செய்யக்கூடிய மனோபக்குவம் அதிகமாக இருக்கிறது. அதனால் சிறந்த அறிவாற்றலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தீயவர்களுடன் சகவாசம் கொள்ளாதவரை இவர்கள் தவறான வழியில் செல்லுவதில்லை. இவர்கள் சரியாக ஆன்மீக வழிகாட்டி அமைந்து
அதன்படி இவர்கள் செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் இவர்களுக்கு ஈஸியாக சித்தி நிலை அடையக்கூடிய யோகம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர்கள் யோக சித்தியை அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்கள் பட்டுப்புழு வளர்ப்பு, இயற்கை உரம் மற்றும் மண்புழு தயாரித்தல் போன்ற தொழில்களை செய்வது லாபகரமான தொழிலாக அமைகிறது. இவர்கள் புண்ணியம் பெற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கலாம். இவர்கள் தாய் தந்தையர் மீது அதீத பற்று கொண்டவர்கள், சகோதரர்களுடன் அதீத பிரியமானவர்கள். ஆனால் அந்த பிரியத்திற்குள் உள்ளே ஒரு வஞ்சகம் இருப்பதையும் உணர முடிகிறது. இவர்களுடன் உடனிருந்து பலவற்றை பாதுகாக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வேத சாஸ்திரம் அறிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். வெளி உலகத்தை நன்கு தெரிந்தவர்கள். இவர்களுக்கு இந்த கிம்ஸ்துக்குன கிம்ஸ்துக்குன கரணத்தில் பிறந்தவர்கள் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பாபகரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கிம்ஸ்துக்கணத்தில் பிறந்தவர்கள் மதிமுக்கால் மந்திரங்கள் வேலை. அதே சமயத்தில் மற்றவர்களை கெடுப்பதற்காக மந்திர உச்சாடனங்களையும் மந்திர வழிகளையும் கையாண்டு இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் வழிபடும் தெய்வம் என்று பார்க்கும் பொழுது இக்கரணத்தில் பிறந்தவர்கள் வழிபடும் தெய்வத்திற்கு ஜவ்வாது பூசி அலங்கரித்து முத்து அணிவித்து சர்க்கரை பொங்கல் வைத்து குங்குளியமும் மட்டிப்பால் சாம்பிராணியும் வெண்கெடுகும் தூபம் காட்டி மேல் வஸ்திரமாக துண்டு அணிந்து மூங்கில் குடுவியில் நீர் தெளித்து வழிபட்டு வர கர்ணநாதன் பலம் பெற்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை தங்கு தடையில்லாமல் தருவதற்கான வாய்ப்பை கொண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கர்ணநாதன் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தின்படி அதன் பிரசன்னம் பார்க்கிற நேரத்தின்படி கர்ணநாதன் லக்னத்திற்கு கேந்திர கோணங்களில் இருப்பது சிறப்பு. கேந்திர கோணங்களில் இருக்கும் கர்ணநாதனின் நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தால் மிகவும் சிறப்பு. அக்கிரகம் 1, 5, 9 அமர்ந்து தசாபுத்தி நடத்துவது என்பது சாலச்சிறந்த யோகமாகும். யோகாதிபதியும் கர்ணாதிபதியும் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் அவரே தசாபுத்தியை நடத்தும் பட்சத்தில் பெரும் யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது. கர்ணநாதனே அவயோகியாக வந்தால் அவயோகத்தை குறைவாக செய்கிறார். அவயோகி நட்சத்திரத்தில் கர்ணநாதன் இருந்தால் காரிய தாமதத்தை தருகிறார், காரியத்தை தடுப்பதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. யோகி கர்ணநாதனின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அது யோகத்தை அள்ளித்தந்துகிறது. அவயோகி கர்ணநாதன் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது காரிய தடையை அதிகமாக செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் அவயோகி பூரண யோகத்தை தடுப்பதில்லை, சிறிதளவில் மட்டுமே பாதிப்பை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கர்ணம் ஏற்படும் காலம் என்று பார்க்கும் பொழுது 2 கர்ணம் சேர்ந்தால் ஒரு திதி என்று கணக்கிடப்படுகிறது. பூரண நிலவ நாளுக்கு மறுநாள் திதியான பிரதமை திதியில் வரக்கூடிய துவங்குகிறது பவகர்ணம். இவ்வாறாக துதியை திதிக்கு பாலவம் கௌளவ கரணங்களும், திருதியை திதிக்கு தைத்துளை மற்றும் கரசை கரணங்களும், சதுர்த்தி திதியில் வணிசை மற்றும் பத்தரை கரணங்களும், பஞ்சமி திதியில் பவம் மற்றும் பாலவ கரணங்களும், இப்படி சுழற்சி முறையில் 7 கரணங்களும் வருகிறது. மீதி உள்ள நாட்களில் சகுனி கரணம் தேய்பிரை சதுர்த்தி பிற்பாதியில் வரும். சதுஸ்பாத கரணம் நாகவ கரணம் இவர்கள் அமாவாசையில் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் வரும்.